ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க போகிறோன்னா வேல்ஸ் வேகனோட வென்டோ நம்ம கடைக்கு தேடி வந்துக்கிறாங்க. விஎம் கார் கேர் நம்ம சேலம் நாயக்கன்பட்டியில் தான் இருக்குது. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். நல்லா வெயிலுக்கு நல்லா எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரேம் ஓட்டி கொடுங்கன்னாரு. அதே சமயம் நல்லா விழுந்து பார்க்குறதுக்கும் கிளியராக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அதுவும் நம்ம சில்வர் ஷேடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போட்டோம்னா வெயிலுக்கு நல்லா ஹீட் ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், உள்ளேருந்து பார்க்குறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கிளியராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். கஸ்டமர் ரொம்ப லாங், ஒரு 2 hours ட்ராவலில் வந்துக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாம் ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. சரி, அதனால் நம்ம டிரைவர் அனுப்பிச்சுட்டோம்னா டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அது இப்போ பேக் கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஹீட் பண்ணி மோல்ட் பண்ணி கொடுக்கணும். வேல்ஸ்வேகன் வென்டோ இது வந்து கடைசியாக வந்த மாடல் தான். இது கடைசியாக எடுத்த வண்டி தான். இதுக்கப்புறம் எல்லாம் வெட்ரஸ் தான் வந்தது. இது வந்து கடைசியாக எடுத்த வண்டி தான். நல்லாயிருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். ஹீட் பண்ணி அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேமை நம்ம மோல்டு பண்ணோம். மோல்டு பண்ணிட்டு அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். கிளாஸோட அந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணிட்டு நம்ம உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். நல்லா குவாலிட்டியானது தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம பண்ணுற ஃபிலிமுக்கு மேலே குவாலிட்டி வெளியும் எங்கேயும் கிடையாது. நம்ம பண்ணுற ப்ரைஸும் வெளியும் எங்கேயும் யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே ஓனர் கம் லேபர்னால நம்ம அந்த காஸ்ட் எஃபெக்ட், அந்த லேபர் காஸ்ட் வந்து நமக்கு உங்களுக்கு மீதி பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டோம். இப்போ இந்த பேக் கிளாஸ் உள்ளே உட்காந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு நம்ம அதை அப்படியே டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே நல்லா ஃபஸ்ட் தரவாக க்ளீன் பண்ணிக்கணும். தரவாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறது தான். முடிஞ்சளவு எவ்வளோ க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு ஓல்டு வெஹிக்கிள் தான். ஒரு 6 month இந்த மாதிரி தான். அது சின்ன சின்ன டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் அங்கங்கே லோக்கல் கார்னரில். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதை செக் பண்ணோம். நல்லா செக் பண்ணிட்டு இப்போ நம்ம சைடு கிளாஸ் பண்ணிட்டோம். சைடு விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபிலிமோட ஷேடு நல்லா ஒரு சில்வர் ஷேடு. இது நல்லா சன் ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும். அந்த ஹீட்டு சன் ரிஃப்ளெக்ஷன் வந்து சில்வரில் வந்து நம்ம நார்மல் ஃபிலிமோட நல்லா உள்ளே வரக்கூடாது. எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சன் பர்னிங் இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு. உள்ளே உங்களுக்கு சூரியனால் ஏற்படுற எரிச்சல், அந்த யூவி ரேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கட் பண்ணிடும். இது வந்து சைடு டோருக்கு, சைடு பேக் டோரு முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் டோர் தான். இதை உங்களுக்கு மெஷர் பண்ணணும். மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் கார்னர் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே எடுத்து அப்ளை பண்ணுறது தான். வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது கார் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எல்லா பிராண்டுமே இருக்குது. எல்லா ப்ரைஸ்லேயும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மளே ஓனர் கம் லேபர்னால நம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். நம்மக்கிட்ட குவாலிட்டிக்கு தான் நம்ம எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. நம்ம பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அமௌண்ட் பற்றி பிரச்சனை இல்லை, பட்ஜெட் பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம குவாலிட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், நெக்ஸ்ட் தான் மற்றது எல்லாமே. நீங்களே லோ குவாலிட்டி ஓட்ட சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறதில்ல. நம்ம எல்லாம் பிராண்டட் தான். கார்வேர், ஒர்த், 3M இந்த மாதிரி எல்லாம் பிராண்டட் ஒன்லி தான். விண்ட்ஷீல்டுக்கும் பண்ணுறோம். விண்ட்ஷீல்டும் அதிகம் ஹீட் வராமல் இருக்கும். உங்களுக்கு சைட்லேயும் ஹீட் ரிடக்ஷன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்ஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்கள் காருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. 5-10 இயர்ஸுக்கு அது பாட்டு கிடக்கும். சைடு ஃப்ரண்ட் விண்டோ மார்க் பண்ணி நம்ம அதை மெஷர் பண்ணி கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். சுற்றி எட்ஜஸ்லாம் கட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் உள்ள நம்ம ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான். க்ளீனிங் ப்ராசஸஸ். இந்த கார்னர்ஸ்லாம் எட்ஜு கர்வ் பண்ணிவிட்டு ஏற்றி இறக்கும்போது உங்களுக்கு உரியாமல் இருக்கும்.
ஷார்ப் எட்ஜஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து உறிஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீடிங்ஸ் அந்த டோர் பீடிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா 1-2 டைம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கார்னர்ஸ்லாம் டஸ்ட் பார்ட்டிக்கல் எதுவும் இல்லை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிறது கம் எதாவது அடிச்சு தான் இருக்கும். அந்த பீடிங்லாம் ஓரத்தில் மண் இருக்கும். அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராக இருந்தாலும் புது கார் எடுத்திங்கன்னா நம்ம இதில் சேலமில் இருந்தால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சேலம் சுற்று வட்டார பகுதியில் ஆத்தூர், நாமக்கல், வாழப்பாடி, இந்த பக்கம் இளம்பிள்ளை, ஓமலூர், தருமபுரி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. எங்கேனாலும் கூப்பிட்டிங்கனாலும் நாங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து கூட பண்ணி கொடுக்குறோம். நீட்டாக இருக்கும். பிராண்டட் தான், பிராண்டட் ஃபிலிம் போட்டு பண்ணி கொடுக்குறோங்க. பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒர்க்கு எல்லாமே. நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு வண்டி கொடுத்தாருன்னா அப்புறம் அவர் மூலயமா ஒரு மினிமம் 10 வெஹிக்கிள்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு பண்ணுவாங்க. மெயினாக நம்ம 3M பிராண்டு எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு ஆன்டி கிளேர் எல்லா ஃபிலிமும் நம்ம பண்ணுவோம். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு 3Mல ஆன்டி கிளேர் இருக்குது, கார்வேர் ஆன்டி கிளேர் இருக்குது, ஒருத்தனையும் ஆன்டி கிளேர் இருக்குது. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ லேயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். உள்ளே இன்செக்ட் பண்ணிவிட்டு சுற்றி கார்னர்ஸ்லாம் உங்களுக்கு கேப் எதுவும் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறது. இருக்கிறதுலே ஹை இதுங்க, ஹை எஃபெக்டபிள் மாதிரி நல்லா சில்வர் ஹீட் ரிடக்ஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக சன்னு வெயிலில் வர அந்த எரிச்சல் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இதுலேருந்து வரும்போது உங்களுக்கு அப்படியே யூவி ரேஸ் டோட்டலாக 99% அப்படியே கட் பண்ணிடுறேன். ஹீட் ரிடக்ஷனும் நல்லாயிருக்கும். யூவி ரேஸ் கட்டிங் பண்ணுறது ஃபுல்லாக இந்த வாட்டர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிற பபிள்ஸ் எதுவுமே தப்பு ரிமூவ் பண்ணிடுவோம். பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்து போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்க. அதனால தான் நம்ம பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற. அப்படி ஒரு ஸ்கூல் லீவில் வந்து அதான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். நாம் ஆயிரக்கணக்கான வண்டி பண்ணி வச்சுங்க. இப்போ தாங்க வீடியோ எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு டோர் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. அது கொஞ்சம் படியாதாங்க நம்ம ஹீட்டர் அப்ளை பண்ணி அது கொஞ்சம் உள்ள சீட்டிங் பண்ணிடுவோம். காரணம் நீங்கள் தூக்குறீங்களா கஸ்டமர் ஏன்னா லாங் போகிறாரு, திரும்ப போயிட்டு நம்ம அங்கே திரும்ப வர முடியாதுக்கோசரம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹாட் கன் காட்டி எல்லா பக்கம் சீட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இதாங்க ஃபினிஷிங். இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பேக் டோரு இது அப்ளை பண்ணியாச்சு. இதுவும் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இந்த கார்னர்ஸ்லாம் நீட்டாக கேப் இல்லாமல் உள்ளே தூத்தி விட்ருவோம். நம்ம ஆஃபீஸ் சீலநாயக்கன்பட்டி தரண் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் 2 பில்டிங் தள்ளி தாங்க இருக்குது. வர நண்பர்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம இங்கேயே இருக்க மாட்டோம். எல்லா பக்கம் நம்ம வெளியே கஸ்டமர் டோர் ஸ்டெப் போய் பண்ணுறதுனால நம்ம அங்கங்கே போய் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கஸ்டமர் எங்கே கூப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் பாருங்கள். ரெண்டுமே பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒட்டின கிளாஸ், இது ஒட்டாத கிளாஸ். அடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது பீடிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த உள்ள தான் நமக்கு ஃபிலிம் நல்லா உள்ளே கீழே வரைக்கும் நல்லா உள்ளே போகணுங்க. இல்லை ஏற்றி இறக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீடிங்கில் உரசி ஃபிலிம் உரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், ஃபிலிம் ஓட்டுற நண்பர்களாக இருந்தாலும் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் டைமுக்கு 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும், புழுதி மண் இதெல்லாம் டோர் சைடு உள் சைடு போய் மாட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 1
ஒன்ஸ் பண்ணுறதாங்க. ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் இந்த கார் இருக்கிற வரைக்கும் நல்லா அப்படியே லைஃப் இருக்குங்க. அது நம்மளே எதுவும் டேமேஜ் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குங்க. நிறைய வெஹிக்கிள் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி போடுங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் கார் புது ஃப்ரெண்ட்ஸ் புது கார் எடுத்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல என்ன பிராண்டு கேட்குறீங்களோ பண்ணி போடுங்க. எல்லா பட்ஜெட்லையும் பண்ணி போடுங்க. 4 டோரும் கவர் பண்ணி வச்சுங்க, டிக்கியும் கவர் பண்ணி வச்சு பைக்கில் இப்போ வெளியே போகுது சன்லைட்டில் போட்டு இதான் நம்ம ஆஃபீஸ். காரை உள்ள நிறுத்தி நீட்டாக ஒர்க் பண்ணலாங்க. இப்போ வெளியே கார் சின்ன குவார்டர் கிளாஸ் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அதை போயிட்டு அதை அப்ளை பண்ணலாம். கரெக்டாக குவார்டர் கிளாஸ் தான், அது 2 கிளாஸ் பண்ணுறோம். கிளாஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மார்க் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப்.